வெல்கம் டு ஸ்ரீ சாய்ராம் டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். ஓகேங்களா? ஸோ காவலர் தேர்வு போலீஸ் எக்ஸாம் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் சீரியஸ் நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 11 பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா போட்டிருக்க டெஸ்ட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பிசி மார்க் டெஸ்ட் புக்கிலேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். கொஸ்டின் பேப்பரை வரிசையாக. சரிங்களா? ரைட். இதில் பார்ட் ஏல 45 கொஸ்டின்ஸ் அண்ட் 5 தமிழ் கொஸ்டின்ஸ், டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கும் வாட் இஸ் வாட், ஓகேங்களா? அதாவது நம்ம நேரடியாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சரௌண்டிங்காக நம்ம எக்ஸாமுக்கு எப்படிலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ நல்லா டெப்த்தாக கேளுங்க. மறக்காமல் ஒரு நோட்டும் பேனாவும் கையில் வச்சுக்கோங்க. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த ஓட்ட பகுதியில் ஏற்படும் புற்றுநோய். எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த ஓட்ட பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் லுகேமியா. லுகேமியா. ஓகேங்களா? இதை நம்ம இரத்த புற்றுநோய்னு சொல்லுவோம். இரத்த புற்றுநோய்னு சொல்லுவோம். குறிப்பாக இது இந்த இரத்த புற்றுநோய் பார்த்திங்கன்னா 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது. சரிங்களா? 15 வயதுகளுக்கும் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அப்போ இரத்த புற்றுநோயின்னு கூட கேட்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன? லுகேமியா. லுகேமியா. இந்த இரத்த புற்றுநோய் எத்தனை வயதுக்கு குறைவான இருக்கிற குழந்தைகளை பாதிப்பை ஏற்படுத்துது? 15 வயது. 15 வயது. ஓகேங்களா? ரைட். 85% புற்றுநோய் எவ்வகையை சேர்ந்ததுன்னு கேட்டால் கார்சினோமா. கார்சினோமா. ஓகேங்களா? இதுதான் மூளை, வயிறு, நுரையீரல் இது எல்லாத்துலேயுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோய். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்சினோமோன்னு சொல்லுவோம். கார்சினோமோ. ஓகேங்களா? ரைட். 85% புற்றுநோய் எவ்வகையை சேர்ந்ததுன்னு கேட்டால் கார்சினோமோ. 1% 1% புற்றுநோய் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்டால் சார்கோமா. சார்கோமா. தசை நாண்கள், தோலுக்கு அடியில் இருக்கிற அடிப்போஸ் திசு, ஓகேங்களா, எலும்புகளில் காணப்படக்கூடிய புற்றுநோய் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்கோமா. சார்கோமா. ஓகேங்களா? ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. இந்த மாதிரி கேன்சர் பற்றினது, எய்ட்ஸை பற்றினது, இந்த நோய்கள் பற்றினது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ புற்றுநோய் அப்படின்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள்னு கேட்டால் நண்டு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டால் ஆன்காலஜி. ஆன்காலஜி. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது இல்லையா? வைரஸ்க்கு வைராலஜி, பாக்டீரியாவுக்கு பாக்டீரியாலஜி, பாசியலுக்கு பைக்காலஜி, பூஞ்சைகளுக்கு மைக்காலஜி. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். ஸோ அப்போ இதிலே பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ 1% வர்றது சார்கோமா, 85% இருக்கிறது கார்சினோமோ, இரத்த புற்றுநோய் என்பது என்னன்னு கேட்டால் லுகேமியா. லுகேமியா. ரைட்டுங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி இந்த புற்றுநோய் ஓரியன்டாக டேஸ் கேட்பாங்க. உலக புற்றுநோய் தினம் எப்போன்னு கேட்டால் பிப்ரவரி 4. பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விங்க. புற்றுநோயில் 2 டேட்டு. உலக புற்றுநோய் தினம் கேட்டால் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கேட்டால் நவம்பர் 7. நவம்பர் 7. நம்ம பார்த்துருக்கோம் சோசியலில் நவம்பர் 8, 2016 ரூபாய் 500,000 மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள். மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள். ஓகேங்களா? இந்த பிளாக் மணிக்கு எதிராக கருப்பு பணத்தை தடுக்கிறதுக்காக 500,000 செல்லாது அப்படின்னு சொன்ன நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் 8, 2016. நவம்பர் 7 பார்த்திங்கன்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். உலக புற்றுநோய் தினம் எப்போன்னு கேட்டால் பிப்ரவரி 4. பிப்ரவரி 4. ஓகேவாங்க? ரைட். இப்போ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படியே 360 டிகிரியில் யோசிக்கணும். சரியா? ரைட். அப்போ இந்த ரூபாய்க்கான சின்னம் பார்த்தோம். ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைச்சவர் யார்? டி. உதயகுமார். அவர் எப்போ வடிவமைச்சிருக்காரு? 15 ஜூலை 2010. 15 ஜூலை 2010. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக சொல்கிறேன். அந்த 15 ஜூலை தான் யாருடைய பிறந்தநாள்? காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு சொல்கிறோம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு யார் சொல்கிறா? தந்தை பெரியார். ஓகேவாங்க? ஸோ ஒரு கேள்வி ஆரம்பித்தா கேள்வி ஒன்று தான். அதை சுற்றி நம்ம எத்தனை கேள்விகளை உருவாக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம படிக்கிறதே இருக்குது. ஓகேவா? ரைட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வன மகோத்சவம் என்ற திருவிழா இந்தியாவில் வருடந்தோறும் எப்பொழுது கொண்டாடப்படும்? ஜூலை முதல் வாரம். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில். ஓகேங்களா? அப்போ இந்த ஜூலையை வச்சே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஜூலை 11 என்ன டே பார்த்தோம்? வேர்ல்டு பாப்புலேஷன் டே. உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த மகரந்த சேர்க்கை கேட்குறாங்கல்ல, பறவைகள் வழி மகரந்த சேர்க்கை, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால் ஆர்னித்தோஃபிலி.
பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கையை நம்ம என்ன சொல்லணும்னா என்டமோஃபிலி. விலங்குகளின் வழி மகரந்த சேர்க்கை என்ன சொல்லணும்னா ஜூஃபிலி. ஸோ இந்த மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம்ப்பா. ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மகரந்த சேர்க்கை இருக்குது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? ரைட்டு. அப்போ பறவை வழின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆர்னித்தோஃபிலி. பூச்சிகள் வழின்னு கேட்டால் என்டமோஃபிலி. விலங்குகள் வழின்னு கேட்டால் ஜூஃபிலி. ரைட். கொஸ்டின் நம்பர் 4. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வாக்கியம் 1 பாருங்கள். சல்லிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. தவறு. ஓகேவா? சல்லிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். இது சரி. நெல், புல், மக்காச்சோளம் எல்லாமே சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அவரை, மா, வேம்பு எல்லாமே ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆர்எச் விக்டேக்கரால் ஐந்துலக வகைப்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு 1969. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? ரைட். உங்களுக்கான கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டில் முதலாவதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 6. பாசிகளை பற்றிய படிப்பின் பெயர் பைக்காலஜி. வைரஸுக்கு வைராலஜி, பாக்டீரியாவுக்கு பாக்டீரியாலஜி. ஓகேங்களா? பூஞ்சைகளுக்கு மைக்காலஜி. ஓகேங்களா? ரைட். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் தான் யார்? ஆண்டன் வான் லூவன்ஹூக். பாசியலின் தந்தைன்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா பார்த்தசாரதி. அதே மாதிரி நுண்ணுயிரியலின் தந்தைன்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக். ஓகேவா? ரைட். அந்த ஆண்டன் வான் லூவன்ஹூக் தான் ஃபஸ்ட்டு பாக்டீரியாக்கள், புரோட்டோசோவாக்கள், விந்தணுக்கள் இதெல்லாத்தையும் முதலில் கண்டறிந்தவர். கொஸ்டின் நம்பர் 7. மனிதனில் காணப்படும் 23 ஜோடி குரோமோசோம்களில் ஆட்டோசோம் காணப்படுவது 22வது ஜோடியில். 23வது ஜோடி குரோமோசோமை தான் நம்ம பால் குரோமோசோம்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அப்போ மனித ஜோடியில் மனிதன்ட்ட மொத்தம் எத்தனை ஜோடி குரோமோசோம் காணப்படுதுன்னு கேட்டால் 23 ஜோடி. ரைட். குரோமோசோம் என்ற சொல்லை சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா வால்டேயர். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 8. இந்திய தந்தி தாவரத்தின் இருசொற் பெயர் டெஸ்மோடியம் கைரான்ஸ். நம்ம நடனமாடும் தாவரம் டான்சிங் பிளான்ட்னு இதை சொல்லுவோம். நடனமாடும் தாவரம்னு கேட்டாலும் டெஸ்மோடியம் கைரான்ஸ். மைமோசா புடிகா என்பது எதனுடைய இருசொற் பெயர் கேட்டால் தொட்டால் சினிங்கி. குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாயபிம்பம். தூர பார்வையை சரி செய்கிற லென்ஸா குவி லென்ஸ். கிட்ட பார்வையை சரி செய்யும் லென்ஸா குழி லென்ஸ். ஓகேவா? ரைட். இதே அடிக்கடி கேட்பாங்கப்பா. கிட்ட பார்வை மயோஃபியான்னு சொல்லுவோம். கிட்ட பார்வையை சரி செய்வது குழி லென்ஸ். தூர பார்வையை ஹைஃபர் மெட்ரோஃபியான்னு சொல்லுவோம். அதுக்கு குவி லென்ஸ். கொஸ்டின் நம்பர் 10. பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் பியூரி கியூரி, மேரி கியூரி, ஹென்ரி பெக்கோரல். அனைத்தும் சரி. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேனல் சார்பாக அண்ட் எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் சார்பாக எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் புக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஏ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 50 தரமான மார்க் டெஸ்ட் அடங்கிய ஒரு புக் இருக்கும். பிசிக்கு 100 தரமான மார்க் டெஸ்ட் அடங்கிய புக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? HSL உங்களுக்கு எப்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐயில் கேட்பாங்களோ அது ரிலேட்டடாகவே. ஓகேவா? ஸோ தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஓகேங்களா, ஜிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த புக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினில் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் புக்கு வாங்கினவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேனோ அதை தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் எல்லா வீடியோவும் பார்த்து என்னென்ன அடிஷ்னல் விஷயம் சொல்கிறனோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் டெஸ்ட் அட்டன் பண்ணையிலே ஒரு தரவாக ரிவிஷன் ஆயிரும். வீடியோ பார்க்குறதுனால இன்னும் தரவாக உங்கள் மைண்டுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் செட் ஆகிடும். ரைட். கோபால்ட்டின் கியூரி புள்ளி 1090 டிகிரி செல்சியஸ். கோபால்ட்டின் கியூரி புள்ளி 1090 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ரைட். மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுவது ஏனெனில் இதன் உட்தோல் கடினமானது. ஏன்னு கேட்டால் இதோட உட்தோல் எப்படி இருக்குமா? கடினமாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதோட வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ஜிப்சம் CaSO4 2H2O, எப்சம் MgSO4 7H2O, பாரிசாந்து CaSO4 ½ H2O, ஃபினால் C6H5OH,
டைரெக்டாகவே ஆன்சர். ஓகேவா? ரைட். இதில் நம்ம பார்த்துருக்கோம். பாரிஸ் சாந்து வந்து எலும்பு முறிவுகளை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுவது, சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுவது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுவது பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து. ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாக பயன்படுவது எப்சம். எப்பெல்லாம் எனக்கு மன அழுத்தம் வருதோ அப்போல்லாம் நான் பாட்டு கேட்பேன் அப்படி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் மன அழுத்தம் வருதோ அப்போல்லாம் நான் பாட்டு கேட்பேன். அப்போ எப்சம் என்பது மன அழுத்தத்தை, தசை வலிகளை நீக்குவதற்கு பயன்படுவது எதுன்னு கேட்டால் எப்சம். எப்சம். ரைட்டுங்களா? ரைட். உணவில் சுவை ஊட்டியாக பயன்படுவது எத்தனால். எத்தனால். சுவை ஊட்டியாக பயன்படுவது எத்தனால். ஓகேங்களா? ரைட். 14th கொஸ்டின். வைரத்தின் மீது கீறலை உண்டாக்குவது போரான் கார்பைடு. அவன் பாட்டுக்கு வைரத்தில் கீறலை போட்டுட்டு போகிறான். வைரத்தில் கீறலை போட்டுட்டு போகிறான். கீறலை போட்டுட்டு போகிறான். அப்போ போரான்றது வந்துடணும். போரான் கார்பைட். போரான் கார்பைட். ஓகேங்களா? கீறலை போட்டுட்டு காரில் போயிட்டான். அப்போ போரான் கார்பைட். போரான் கார்பைட். வைரத்தின் மீது கீறலை உண்டாக்குவது போரான் கார்பைட். கத்தோலிக்க மத உறுப்பு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்குசிஷன். கத்தோலிக்க மத உறுப்பு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்குசிஷன். ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 16. இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் என்ற அமைப்பினை பம்பாயில் நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பண்டித ரமாபாய். பண்டித ரமாபாய். மார்ச் 11, 1889 அப்போ நிறுவியிருப்பாங்க. மார்ச் 11, 1889 அப்போ நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? இதில் அடுத்து ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க இல்லையா? அதில் ஆப்ஷன் பி பாருங்கள். அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஓகேவா? நியூ இந்தியான்ற தினசரி பத்திரிகை வெளியிடுவாங்க. காமன்வெல்ங்கிற வார பத்திரிகை வெளியிடுவாங்க. இப்போ அன்னி பெசன்ட் பற்றினது என்ன சொல்லியிருக்கோம்? அயர்லாந்தை சேர்ந்தவங்க தன்னாட்சி இயக்கத்தை சென்னை அடையாறில் தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? நியூ இந்தியாங்கிறது இவங்களோட தினசரி பத்திரிகை. காமன்வெல் என்பது அன்னி பெசன்ட்டின் வார பத்திரிகை. வார பத்திரிகை. ஆப்ஷன் ஏக்கு வாங்க. தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்லுவோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? ரைட். தன்னுடைய அலுவலகத்தில் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும்னு எழுதியிருப்பாங்க. அவங்க தான் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான சட்டத்தை நிறைவேற்றியவங்க யாருன்னு கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி. அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர், சப்போர்ட்டாக யார் நின்னாங்கன்னு பார்த்தா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அப்போ நிறைவேற்றியவர் கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி, நிறைவேற துணை நின்றவர் கேட்டால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்திற்கு ஒரு கருவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் பெரியார். ஓகேவா? அப்போ 3 விதமான கேள்வி கேட்கலாம். ஒழிச்சவர் முத்துலட்சுமி ரெட்டி, துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேவா? ஒரு கருவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் பெரியார். ரைட். கொஸ்டின் நம்பர் 17. அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000 to 2001. உங்களுக்கான ஒரு கொஸ்டின். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். குழந்தை தொழிலாளர் முறையை, சைல்டு லேபர் மெத்தடை ஓகேங்களா தடை செய்ய ப்ராஹிபிட் பண்ண என்ன ஆர்டிக்கல், என்ன கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? நமக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார்? ஜவஹர்லால் நேரு. நாட்டின் முதல் பிரதமராக இருந்திருப்பார் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் பல ஐஐடி நிறுவ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் 2 முக்கியமான ஒரு டேட் பார்க்க போகிறோம். ஒன்று காந்தியடிகள், இன்னொன்று வல்லபாய் பட்டேல். காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் 2 இல்லையா? அந்த அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை தினமாக நம்ம கொண்டாடுறோம், அனுசரிக்கிறோம். சர்வதேச அஹிம்சை தினம். இதை எந்த ஆண்டுலேருந்து அனுசரிக்கிறோன்னு கேட்டால் 2007. 2007. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்கார் இல்லையா வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்கிறோம். அந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் பிறந்த தினமான அக்டோபர் 31 நம்ம நேஷ்னல் யூனிட்டி டேன்னு அனுசரிக்கிறோம். தேசிய ஒற்றுமை தினம்னு கொண்டாடுறோம். ஓகேவா? அதை அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம்னு சொல்லிட்டு எந்த ஆண்டிலேருந்து கொண்டாடுறோன்னு கேட்டால் 2014. 2014. ஓகேவா? காந்தியடிகள் பிறந்த தினமான அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை தினமாக எப்போலேருந்து கொண்டாடுறோன்னா 2007. அதே வல்லபாய் பட்டேல் பிறந்த தினமான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக எப்போலேருந்து கொண்டாடுறோன்னு கேட்டால் 2014. ரைட். இந்தியாவில் எந்த போரில் முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது?
முதல் பானிபட் போர். முதல் பானிபட் போர். முதல் பானிபட் போர் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 1526. 1526 ஏப்ரல் 21 பாபருக்கும் ஓகேங்களா இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்தது தான் இந்த முதல் பானிபட் போர். இந்த போரில் தான் பாபர் ஃபஸ்ட்டு பீரங்கியை பயன்படுத்துவார். ஓகேவா, இந்த பீரங்கியை பயன்படுத்தின அந்த பிரிவுக்கு பேர் தான் ஆர்ட்டிலரி. அந்த பிரிவுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டால் ஆர்ட்டிலரி. இரண்டாம் பானிபட் போர் 1556 வருஷத்தை நோட் பண்ணிக்கணும்ப்பா, ரொம்ப முக்கியம். 1556. மூன்றாம் பானிபட் போர் 1761. 1761. ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 20. விஜயநகரத்தை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் புக்கர். 1336 விஜயநகரத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக டெல்லி சுல்தானியம், அட்டிபை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம்னு 5 வம்சமாக பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் அவரால் நிர்வாகம் சரியாக பண்ண முடியாத காரணத்தினால தனித்தனி சுல்தானியங்களாக பிரியுது. அப்படி பிரியல தான் 1336 விஜயநகர பேரரசுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு அரசாங்கம் உருவாகுது. 1336 ஹரிஹரர் புக்கர் தோற்றுவிச்சிருப்பாங்க. அது ஒரு 4 வம்சங்களை கொண்டது: சங்கமம், சாலுவம், துளுவம், ஆரவேடு. இதே போல் பாமினி பேரரசு 1347 தோற்றுவிக்கப்படுது. ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 21. ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. ஐகோல் கல்வெட்டு ரொம்ப முக்கியங்க. ஐகோல் கல்வெட்டு, ரைட்டுங்களா. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் அவையில் இருந்த ஹரிசேனர், ஓகேங்களா, அவர் ஒரு கல்வெட்டை பொறிச்சிருப்பார். அந்த கல்வெட்டுக்கு பேர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா. ஸோ இது உங்களுக்கு எல்லாருமே இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் யார்? நாகார்ஜுனர். நாகார்ஜுனர். ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை எங்கே கட்டியிருப்பாங்கன்னா சென்னையில் கட்டியிருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் முதல் கோட்டையை எங்கு கட்டினர்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் சென்னை. ரைட். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர். இந்த அசோகர் காலத்தில் தான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தனித்தனியே மருத்துவமனை அவர் நிறுவுறார். விலங்குகளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? அசோகர் சொல்கிறார். ரைட். கொஸ்டின் நம்பர் 25. லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு 19 மார்ச் 2019. 19 மார்ச் 2019. சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளில் தவறானது ஆப்கானிஸ்தான், சீனா, மொரிஷியஸ். ஆப்கானிஸ்தான், சீனா, மொரிஷியஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஓகேங்களா, ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. அதே மாதிரி உலக உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது கேட்டால் 2013. இந்த சட்டத்தை இறுதியாக நிறைவேற்றிய மாநிலம் கேட்டால் தமிழ்நாடு. தமிழ்நாடு எப்போ உலக உணவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியதுன்னு கேட்டால் 2016. சட்டம் வந்தது 2013. தமிழ்நாட்டில் எப்போ நிறைவேற்றப்பட்டது கேட்டால் 2016. ஒபெக் சின்னத்தை வடிவமைத்தவர் ஸ்வோபோடா. ஸ்வோபோடா. ஒபெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வியன்னா. வியன்னா. ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய எரிவாயு ஏற்றுமதி நாடுகள். கொஸ்டின் நம்பர் 29. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 2004. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சுதந்திர உரிமைகள் பற்றி எத்தனை எண்ணிக்கையில் இருக்குன்னு கேட்டால் 6. ஓகேங்களா, ஆர்டிகல் 19 to 25. ஸோ அதில் நமக்கு தெரியும் பேச்சுரிமை, கூட்டம் கூடுறது, ஓகேங்களா, கருத்து தெரிவிக்கிறது. ஸோ 19 to 25 ஆறு ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, சுதந்திர உரிமைகள் பற்றி எத்தனை சுதந்திர உரிமைகள் சொல்லுதுன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் 6. நெக்ஸ்ட் டேஸ் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ தினம் ஜனவரி 15. தேசிய இளைஞர் தினம் கேட்டாலும் ஜனவரி 15. சரிங்களா, ரைட். சரி, தேசிய இராணுவ தினம் மட்டும் ஜனவரி 15. தேசிய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. தேசிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. தேசிய விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. ஸோ டேஸ் பார்த்துக்கோங்க.
இதுக்கு முன்னால் நம்ம உலக புற்றுநோய் தினம் பார்த்தோம், அதை சைடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புற்றுநோய் தினம் February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போ பார்த்தோம்? November 7. 500,000 பணமதிப்பு இழப்பு November 8. தேசிய ஒற்றுமை தினம் October 31. சர்வதேச அகிம்சை தினம் October 2. ரைட். ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ள சந்தை அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முற்றுரிமை. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கர்நாடகா. சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வைக்குதுன்னு கேட்டால் கர்நாடகா. காஃபி உற்பத்தியில் முதன்மை மாநிலம் கேட்டால் கர்நாடகா. தேயிலை உற்பத்தியில் கேட்டிங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த லோக்பால் கொஷினு, ஒப்பைக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். இந்தியாவின் வட மாநிலங்களில் காரிஃப் பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து எல்லாமே சரி. ஓகேவா? ரைட். நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் சார்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு 6 to 10 சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஒன்லைனர் புக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ புக்கும் இருக்குது. ஒவ்வொரு பாடமாக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எம்சிக்யூ புக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. புக்கு வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இந்தியாவில் உள்ள உயரமான சிகரத்தின் பெயர் காட்வின் ஆஸ்டின். உலகில் உயரமான சிகரம் கேட்டால் எவரெஸ்ட். ஓகேங்களா? ரைட். இந்த காட்வின் ஆஸ்டினோட உயரம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவரெஸ்ட்டு நமக்கு தெரியும் 8-8-4-8 8-8-4-8 8-8-4-8 எடுத்து வச்சா எங்கே போகலாம்? எவரெஸ்ட்டுக்கு போகலாம். வெப்ப சூறாவளிகள் பெயர்கள் அதோட நாடுகள்: அட்லாண்டிக் பெருங்கடல் ஹரிக்கேன், ஜப்பான் டைஃபோ, ஆஸ்திரேலியா வில்லிவில்லி. தனிந்த எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எட்னா மலை. உலகின் மிகப்பெரிய ஏரி சுப்பீரியர் ஏரி எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்கும். ஓகேங்களா? நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருஷம் அப்படியே டேரெக்டாகவே இருக்குது பாருங்கள். சேலம் 1994, திருப்பூர் 2007, வேலூர் 2008, தஞ்சாவூர் 2014. உங்களுக்கான கொஸ்டின், கரண்ட்டாக தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இந்த 4மே பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் தான். எஃகு நகரம்னு நம்ம சேலத்தை சொல்லுவோம், ஜவ்வரிசி நகரம்னு சேலத்தை சொல்லுவோம், மாங்கனி நகரம்னு சேலத்தை சொல்லுவோம், பின்னலாடை நகரம்னு திருப்பூர் சொல்லுவோம். தோல்பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாவட்டம் என்னன்னா வேலூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு என்ன சொல்லுவோம்னா தஞ்சாவூர். உலகின் மிக அகலமான நதி அமேசான். நீளமான நதி கேட்டால் நைல் நதி. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5. ஸோ இதுக்கான வாய்ப்பாடு பாருங்கள். நீர் நமக்கு தெரியும் H2O, சோடியம் குளோரைடு NaCl, அமோனியா NH3, மீத்தேன் CH4. உலகிலேயே டேஷ் இடையேயான இடப்பெயர்வு பாதை 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். மெக்சிகோ அமெரிக்கா ஐக்கிய நாடு. பார்ட் பி பாருங்கள். தமிழ்: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது சொற்களை அதன் வரிசைப்படியே அமைச்சு அதற்கேற்றவாறு பொருள் இருந்தால் அந்த அணி தான் நிரல் நிறை அணி. ஓகேங்களா? ஒன்றையோடு உருவகப்படுத்தி சொன்னால் அது உருவக அணி. ஓகேங்களா? போல என்னும் உவம உருவு வந்தால் அது உவமை அணி. சொற்களில் கூற வந்ததில் ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்லி அப்புறம் வேற்றுமையை சொன்னால் அது வேற்றுமை அணி. 47. மருத நிலத்திற்குரிய தெய்வம். நான் முன்னாடி சொன்ன இந்த புறத்திணை சார்ந்ததை 12மே படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். அளப்பெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக. ஸோ பொறுத்துக்க பாருங்கள். இயல் உயிர் முதல் மெய்யீறு, புதிது மெய் முதல் உயிரீறு, ஆணி உயிர் முதல் உயிரீறு, வரம் மெய் முதல் மெய்யீறு. ஓகேங்களா? அதாவது இயல் என்பதில் பாருங்களேன், இயல் என்பதில் நமக்கு என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய் ஈறு. ஈங்கிறதுல ஃபஸ்ட்டு உயிரெழுத்து,
ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உயிர் முதல். இல் என்பது மெய் எழுத்து. மெய் எழுத்து ஃபினிஷ் ஆகிறதுனால உயிர் முதல் மெய்யீர். புதிது என்பது பாருங்கள், புதிதை பிரித்தோம்னா இப்பு கூட்டல் உ பூ. அந்த இப் என்பது என்னன்னு சொன்னால் மெய். தூவை பிரித்தோம்னா இத்து கூட்டல் உ தூ. அப்போ இத்து கூட்டல் ஊ என்பது தான் ஃபினிஷிங். அதனால தான் ஆப்ஷன் பி பாருங்கள், புதிதுங்கிறதுக்கு நம்பர் கொஸ்டின் பி பாருங்கள், புதிது என்பது என்னென்னா மெய் முதல் உயிர் ஈருன்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி பிரிக்கணும். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எதுன்னு கேட்டால் ஓம், வந்தோம், சென்றோம், நின்றோம், அந்த மாதிரி வர்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம ஸ்ரீ சாய்ராம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேனல் சார்பாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.